இந்த வீடியோவில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் அக்குபஞ்சர் மருத்துவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் சொல்லப்படும் கருத்துக்கள். மற்ற மருத்துவ முறைகளுக்கும் இதில் சொல்லப்படும் கருத்துக்களுக்கும் தொடர்பு கிடையாது. இந்த வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இந்த கருத்துக்களை வேற எங்கேயும் நீங்கள் அவ்வளோவா கேட்க முடியாது. மிக மிக முக்கியமானவை. இதயம் என்ற உறுப்பை அக்குபஞ்சர் மருத்துவம் எப்படி அணுகுகிறது, அதுதான் இப்போ நம்ம பேச போகிற தலைப்பு. பொதுவாக இதயம் அப்படி பார்த்திங்கன்னா அது ஒரு மிக மிக முக்கியமான உறுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதயம் என்ன செய்கிறது? நம்ம உடம்பு முழுக்க ரத்தத்தை பம்ப் பண்ணி எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்புது. அதாவது ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்திற்கும் அனுப்புகிறது. மீண்டும் கழிவுப் பொருட்கள், கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தத்தை மீண்டும் தன்னிடம் பெற்றுக்கொண்டு அதை வெளியேற்றுகிறது. இதயத்தில் பாதிப்பு ஏற்படும் போது இரத்த கொதிப்பு, அதோட வால்வுகளில் பலகீனம் ஏற்படுதல், இதய அடைப்பு, ஹார்ட் அட்டாக்கு, இந்த மாதிரியான பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறது நம்ம அன்றாடம் பார்க்குறோம். நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதயத்தை ஒரு சில குறிப்பிட்ட பணிகளை செய்யக்கூடிய உறுப்பாக நம்ம பார்க்குறோம். இது ஒரு ஆங்கிள். கிட்டத்தட்ட மெக்கானிக்கலான ஒரு உறுப்பு இயங்குச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த இதயத்தை பார்க்குறோம். ஒரு பம்பிங் மிஷினாக நம்ம பார்க்குறோம் இதயத்தை. அக்குபஞ்சர் மருத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இதயத்தை பற்றி சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள் மிக மிக ஆச்சரியமாகவும் சில நேரங்களில் அதிர்ச்சி தரக்கூடியதாகவும் கூட இருக்கின்றன. முற்றிலும் நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்ட மருத்துவ முறைகளில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களை விட முற்றிலும் மாறுபட்டதாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, இதயம் அப்படிங்கிற உறுப்பை மனித உடம்பின் பேரரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆங்கிலத்தில் எம்பரர் அப்படிங்கிறாங்க. அதாவது எல்லா உறுப்புகளையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அக்குபஞ்சர் மருத்துவத்தில் மனித உடம்போட ஆன்மா அல்லது மனம் இதயத்தில் தான் குடிகொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஷென் அப்படிங்கிறாங்க. சீன மொழியில் SHEN ஷென் அப்படிங்கிறாங்க. ஆன்மா குடிகொண்டுள்ளது அல்லது மனம் குடிகொண்டுள்ளது அப்படின்னா அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது நம்மளோட மனித உணர்ச்சிகளோட எமோஷன்ஸ் அப்படிங்கிற மனித உணர்ச்சிகளோட சம்மந்தப்படுத்தி தான் அவங்க அதை விளக்கி அதை நமக்கு சொல்கிறாங்க. இந்த ஆன்மா குடிகொண்டுள்ளது அப்படின்னா நம்ம பொதுவாக உலகம் முழுக்க பாருங்கள், எல்லா விதமான கலாச்சாரங்கள்லேயும் எல்லா விதமான மொழிகள்லையும் நம்ம இதயத்தை மனசை குறிக்கிற ஒரு வார்த்தையாக பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். நம்ம உதாரணமாக என்னுடைய இதயத்தை கவர்ந்த பெண் அவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்டு என்னுடைய இதயமே நொறுங்கி விட்டது அப்படிங்கிறோம். இதயம் பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இதயம் சுக்குநூறாயிருச்சு அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரிலாம் இதயத்தை நம்மளோட மனம் பாதிப்படைந்துள்ளது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக உருவப்படுத்தி நம்ம சொல்கிறோம். சிம்பாலிக்காக நம்ம சொல்கிறோம். எல்லா மொழிகள்லையுமே அந்தந்த மொழிகளில் நம்ம அதை சொல்கிறோம். நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோன்னா, இப்படி இதயம் எனக்கு நொறுங்கிருச்சு, இதயம் அதிர்ச்சிக்குள்ளாகி விட்டது அப்படின்னா அதை ஒரு உருவகமாக சொல்கிறோம் அல்லது ஒரு கவித்துவமாக சொல்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அக்குபஞ்சர் மருத்துவத்தின்படி உண்மையிலேயே மனம் அல்லது உணர்ச்சிகள் அப்படிங்கிறது இதயத்தோடு தொடர்புள்ளது தான் அப்படிங்கிறது தான் அவங்களோட கருத்து. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அக்குபஞ்சர் மருத்துவ மேதைகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மனித உடம்பில் மனிதன் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு உணர்ச்சியும், அதாவது அது நல்ல உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, கெட்ட உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, முதல்ல இதயத்தில் தான் ஏற்படுகிறது, இதயத்தை தான் தாக்குகிறது அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸை கேட்குறோம். நம்ம நியூஸை கேட்கும்போது நம்ம இதயத்துக்கு எப்படி இருக்குது? இதயம் இருக்கிறதே தெரியாது. இதயம் உடனே லேசாயிரும். லேசாகி நல்லா சுறுசுறுப்பாக நல்லா ஒரு சுகமாக இயங்க ஆரம்பிச்சிடும் இதயம்.
ஒரு சந்தோஷமான நியூஸை கேட்கும்போது. அப்படி ரொம்ப இயல்பாக சுகமாக இயங்க ஆரம்பிக்கும்போது இதயம் நல்லா சுருங்கி விரியும், எந்த விதமான சிரமம் இல்லாமல் சுருங்கி விரியும். அந்த நல்ல உணர்ச்சிகள் இரத்த ஓட்டத்தோடு கலந்து உடல் முழுக்க இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளுக்கு நல்லா சீராக ஓட ஆரம்பிக்கும். அந்த நல்ல உணர்ச்சி ஒவ்வொரு உறுப்பையும் உயிர் பெற்று இயங்க செய்கிறது. இதே இது ஒரு கெட்ட செய்தியை கேட்குறோம், அல்லது ஒரு துக்க செய்தியை கேட்குறோம், அல்லது ஒரு எதிர்மறையான உணர்ச்சி ஏற்படுகிறது, ஒரு பயம் ஏற்படுது, ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிறது, அல்லது சோகம், அல்லது ஒரு கோபம், ஆத்திரம், ஒருத்தர் மேலே ஆத்திரம் வருது. அப்படிங்கும்போது நேரடியாக இதயத்தில் ஒரு இறுக்கத்தை அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அந்த உணர்ச்சி, அந்த எதிர்மறையான உணர்ச்சி அல்லது கெட்ட உணர்ச்சி துல்லியமாக இதயத்தை உடனடியாக அந்த இதயத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த உணர்ச்சியோடு கலந்த இரத்த ஓட்டம் உடல் முழுக்க ஓட முயற்சி செய்கிறது. ஆனால் அது எதிர்மறை உணர்ச்சிங்கிறதுனால அது பலகீனமான இரத்த ஓட்டமாகத்தான் இருக்கும். அப்போ உடம்பில் இருக்க எல்லா உறுப்புகளுமே ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் பாதிப்புக்கு உள்ளாகிறது. இப்போ ஒரு நம்ம நல்ல உணர்ச்சியை கேட்கும்போது நம்ம உடம்பு நல்லா இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஒரு கெட்ட உணர்ச்சி கேட்கும்போது உடம்பு சுருங்கி ஒரு இறுக்கமடைவதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அப்போ அந்த இதயத்தையும் இரத்த ஓட்டத்தையும் உணர்ச்சியையும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறதான் அக்குபஞ்சரில் அவர்கள் சொல்ல வருகின்ற கருத்து. இப்போ இந்த இதயம் என்ன பண்ணுது அப்படின்னா, மிக மிக முக்கியமான ஒரு கோட்பாடு. மனித உடம்பு, மனித மனம் உள்வாங்கக்கூடிய ஒவ்வொரு உணர்ச்சியும் இதயம் உள்வாங்கிக் கொள்கிறது. தனக்குள் வைத்துக்கொண்டு அந்த உணர்ச்சிகளை ஜீரணம் செய்து அதை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி வெளியேற்றக்கூடிய வேலையை இதயம் செய்கிறது. அதாவது நம்ம உண்ட உணவு செரித்து நம்ம உடம்பில் அதோட ஆற்றலை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத கழிவுகள் வெளியேறுது இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளே போகிற இன்புட்டு, அந்த எமோஷன்ஸ் நல்ல எமோஷன்ஸாக இருந்தாலும் சரி, கெட்ட எமோஷன்ஸாக இருந்தாலும் சரி, இதயம் அதை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு, நல்ல உணர்ச்சிகள் அப்படிங்கிறப்ப பிரச்சனை இல்லை, அது இதயத்தை நல்ல ஒரு ஆரோக்கியமாக தான் இயங்க வைக்கும். நம்மளோட எதிர்மறையான உணர்ச்சிகள், கெட்ட உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே இதயம் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணுது. எப்படி டிஸ்போஸ் பண்ணுதுன்னா, அதோட கெட்ட அந்த தன்மை அது நீங்கிற வரைக்கும் அதை ப்ராசஸ் பண்ணி அதை பக்குவப்படுத்தி அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றக்கூடிய வேலையை செய்கிறது. அப்படி வேலையை செய்யும்போது இதயத்தில் ஒரு இறுக்கம் உண்டாகத்தான் செய்யும், இதயத்தில் ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். அப்போ நீங்கள் பொதுவாக ஒரு இறுக்கத்தை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இந்த வேலையை எப்போ பண்ணுது அப்படின்னா, முழு மூச்சாக எப்போ இதயம் செய்யுது அப்படின்னா, நம்ம உடம்பு நல்ல ஓய்வில் இருக்கும்போதும் அல்லது நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போதும் இந்த வேலையை பண்ணுது. நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது இதயம் இந்த உணர்வுகளை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அதை என்னென்ன உணர்ச்சிகள்லாம் இதயத்துக்கு பொருத்தமானவை, என்னென்ன உணர்ச்சிகள்லாம் இதயத்துக்கு பொருத்தமற்றவை அப்படிங்கிற அதை பிரித்து அதை பக்குவப்படுத்தி அதை வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யும்போது ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்கள் தான் பார்த்திங்கன்னா வேறு வேறு கனவுகளாக நமக்கு வருது. நல்லா ஆழ்ந்த தூக்கம் தூக்கி எந்திரிக்கும் போது கனவுகளே வந்திருந்தால் கூட காலையில் எந்திரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா ஒரு புது மனிதனாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதயத்துக்குள்ளே சேர்ந்துள்ள அந்த உணர்ச்சிகள் அளவுக்கு அதிகமான உணர்ச்சிகள் சேர்ந்துருக்கு, ஒரு அளவுக்கு மேலே ரொம்ப டெபாசிட் ஆகிடுச்சு அப்படின்னா உடனடியாக ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ இதயத்தினால ப்ராசஸ் பண்ண முடியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதனால் ப்ராசஸ் பண்ண முடியும். நம்ம ஓய்வே கொடுக்காத பட்சத்தில் அது ரொம்ப சுலோவாக தான் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது ஏற்படக்கூடிய ஒரு நெருடல், ஒரு இறுக்கத்தை தான் நம்ம இதயத்தில் சிறு சிறு பிரச்சனைகளாகவும் ஒரு வலி மாதிரியும் நம்ம ஃபீல் பண்ணுறோம். இப்போ இருக்கிற பரபரப்பான வாழ்க்கையில் நம்ம உடம்புக்கு ஓய்வு கொடுக்காமல் சரியாக தூக்கம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால இதயம் தன்னோட பணியை செய்யவே முடியல. ஆழ்ந்த தூக்கமும் கிடையாது, இப்போ நம்ம யாருக்கும் ஆழ்ந்த தூக்கமும் கிடையாது. அப்போ இந்த இதயம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம படித்த விஷயங்களுக்கும் இப்போ இந்த அக்குபஞ்சர் மூலமாக நமக்கு தெரிகிற விஷயங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த எமோஷன்ஸு, மனம், இதயம், இந்த 3ஐ கனெக்ட் பண்ணி யோசிக்கும்போது பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கிற மாதிரி தெரியுது. நம்ம பொதுவாக இதயத்தை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கலாக ஒரு உறுப்பு, ஒரு பம்பிங் மிஷின் இதயத்தை பம்ப் பண்ணுது. இதயம் நின்று போச்சுன்னா ஆள் காலி, அவ்வளோதான். இந்த அளவில் தான் நம்ம இதயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒழிய நம்ம இதயத்தை ஒரு உணர்வுபூர்வமாக நம்ம அணுகுனதே கிடையாது. அப்படி உணர்வுபூர்வமாக அணுகுனாலும் அதை ஒரு கவிதை எழுதுறதுக்கு அல்லது ஒரு காதல் இந்த மாதிரியாக தான் பார்க்குறமே ஒழிய நம்ம உணர்வுகளோடு நம்ம வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி நம்ம பார்க்குறதில்ல.
அப்போ நமக்கு என்ன இப்போதைக்கு தெரியுது அப்படின்னா, இதயத்துக்கு வந்து நல்ல ஓய்வு கொடுக்கணும். அதாவது உடம்புக்கு நல்ல ஓய்வு கொடுக்கணும். கொஞ்சம் பரபரப்பான வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். நல்லா ஆழ்ந்த தூக்கம் தூங்கணும். ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நல்லா புலப்படுது. ஏன் ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னா, இதயம் வந்து தனக்குள் உள்வாங்கி கொண்ட அந்த அதிர்ச்சிகளை, பயங்களை, சோகங்களை, துக்கங்களை, அந்த மாதிரியான கெட்ட உணர்ச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா தன்னிடம் அந்த ஸ்டோர் செஞ்சு வச்சுருக்கு. அதை வந்து ப்ராசஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த வேலையை செய்கிறதுக்கு அதற்கு ஓய்வும் தூக்கமும் தேவை. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம மனித உடம்புக்கு எப்படி ஓய்வு தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, ஓய்வு கொடுத்தா தான் அது வந்து உடம்புல இருக்கிற வளர்சிதை மாற்றங்களெல்லாம் வந்து சரியாக செய்யும். சத்தை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத கழிவுப்பொருளை வெளியேற்றும் அப்படின்னு அதை நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா. அதே மாதிரி அந்த இதயமும் உணர்ச்சிகளை உள்வாங்கிக்கிட்டு அதை ஜீரணித்து அதை நல்ல உணர்ச்சிகளை உடம்புக்கு அந்த இரத்த ஓட்டத்தோட அந்த உறுப்புகளுக்கு பயன்படுத்திக்கிட்டு கெட்ட உணர்ச்சிகளை வெளியேற்றக்கூடிய பணியை செய்கிறதுக்கு அதற்கு போதுமான ஓய்வும் அமைதியும் தேவை. இந்த ஆங்கிளில் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபுல்லாக அக்குபஞ்சரில் தான் வந்து இதை சொல்கிறாங்க. அதில் இந்த ஆங்கிளில் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய கேள்விகளுக்கு, நிறைய பிரச்சனைகளுக்கு, உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, மனநோய்கள், இதற்கெல்லாம் நிறைய தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தூக்கமின்மை, இதுக்கெல்லாம் வந்து தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்கிறதுனால நம்ம அடுத்தடுத்து நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது பல வீடியோக்களில் இந்த அக்குபஞ்சரில் இதயம் என்ற ஒரு தத்துவம், இதை நம்ம அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்கும்போது பல வீடியோக்களில் பார்ப்போம். நன்றி.